இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படின்ற சிலபஸில் மரபு கவிதை. அந்த மரபு கவிதையில் முடியரசன், வாணிதாசன் எல்லாமே முன்னாடியே வீடியோவாக நம்ம போட்டிருக்கு. இடையில கொஞ்ச நாள் போடலை. ஆனால் இப்போ அந்த ரெகுலராக இப்போது நம்ம பள்ளி பாட புஸ்தகம் 6th to 12th ப்ளஸ் அது நியூ புக்கு, அப்புறம் ஓல்டு புக்கு, இதையும் நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. அது இல்லாமல் நம்ம சிலபஸ் வைஸாகவும் நான் டெய்லியும் டெஸ்ட்டு வைக்கிறதுனால அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள், அதாவது ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்குன்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ. அதை இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னாக்க, சுரதா கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அப்புறம் மதுரகாசி, இது பேலன்ஸ் இருக்குது. அப்போது சுரதா கண்ணதாசன் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ மருதகாசி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போது இவங்களில் என்ன தலைப்பில், அதாவது இது கொடுத்துட்டு என்ன கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கேரக்டர் மரபு கவிதையில் முடியரசன் இருக்காங்க, வாணிதாசன் இருக்காங்க, சுரதா கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, இத்தனை தலைப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இதில் அடைமொழி பெயர்கள், இதில் அடைமொழி பெயர்களை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். இவங்களில் இப்போ முடியரசனுக்கு என்ன அடைமொழி பெயர் இருக்குது, வாணிதாசன் நீங்கள் கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதைத்தான் கேட்டிருப்பாங்க, வேறு எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் உடுமலை நாராயண கவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கெல்லாம் அதுக்கிற கொஸ்டினை எடுத்து போட்டுருந்துருப்பேன். வாணிதாசனுக்கும் முடியரசனுக்கெல்லாம் கொஸ்டின் எடுத்து போட்டுருந்துருப்பேன். வேணால் கூட பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போது நம்ம அப்படி தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் நான் உங்களுக்கு அந்த ஃபுல் மார்க்கு வாங்க முடியும். வெறுமனே புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு புஸ்தகத்தை படிச்சுட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புஸ்தகத்துக்கு அப்புறம் இந்த சிலபஸையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், அது சொன்ன மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம மருதகாசி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருங்க. அந்த உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். திரைக்கவி திலகம் அப்படின்னா அந்த மருதகாசி. அப்போ அவங்களோட பேர் தான் கேட்குறாங்க, சிறப்பு பெயர்கள், அதாவது அடைமொழி பெயர்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல அடைமொழி பெயர்கள் கட்டாயம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். இவரோட இயற்பெயர் மருதகாசி. இயற்பெயர் ஐயம்பெருமாள் மருதகாசி. இயற்பெயர் என்னது? ஐயம்பெருமாள் மருதகாசி. சினிமாவில் மருதகாசி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இவங்களோட பிறப்பு என்ன இருக்குன்னா 13 பிப்ரவரி 1920, இறப்பு நவம்பர் 1989 20. பிறந்த இடம் மேலக்குடிக்காடு, தமிழ்நாட்டில் தான் மேலக்குடிக்காடுன்ற இதில் பிறந்திருக்காரு. சினிமா பாடலாசிரியராக இருந்திருக்காரு. இவரோட துணைவி தனக்கொடி அம்மாள் அப்படின்றவங்க. பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள். ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள். அப்பா பேர் ஐயம்பெருமாள், அம்மா பேர் மிளகாயி அம்மாள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமானா தெரிஞ்சுக்கணும். உடன் பிறந்தவர்கள் முத்தையன் அப்படின்றவர் இவரோட சகோதரர். இதோட புனைப்பெயர் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவருக்கு ஒரே ஒரு புனைப்பெயர் தான் திரைக்கவி திலகம் அப்படின்ற பேர். திரைக்கவி திலகம் அப்படின்ற பெயரை வழங்கியவர் யார் அப்படின்னாக்க குடந்தை வாணிவிலாச சபையினர் வழங்கியிருக்காங்க. இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாபநாசம் சிவனின் சகோதரர் ராசகோபால ஐயர். பாபநாசம் சிவனின் சகோதரர் ராசகோபால ஐயர் தான் இவரோட ராசகோபால ஐயர். அப்படி இவர் தான் இவரோட ஆசிரியராக இருந்திருக்காரு. மருதமலை மாமணியே, இந்த பாட்டு தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்குது. மருதமலை மாமணியே அப்படின்ற பாடல் தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. ஏன்னா இதையே நீங்கள் இப்போது தமிழில் கிட்டத்தட்ட எல்லா பேரும் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, பாட புத்தகங்களை முடிச்சிருப்பீங்க. இப்போது சிலபஸ் வைஸாக பார்க்கணும். சிலபஸ் வைஸாக எப்படி பார்க்கணும் அப்படின்னோம்னா, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும். இப்போ இலக்கணம் நான் ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தமிழ் இலக்கியம் அதுவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரிசையாக வீடியோ போட்டு வரேன். இதை நீங்கள் உங்களோட பொழுதுபோக்காக பார்த்துக்கிட்டா போதும். ஏதாவது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது விஷயம் மிஸ் ஆச்சு அப்படின்னா இதிலிருந்து கேதர் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், மருதகாசி அப்படின்றவர், இவரோட இயற்பெயர் ஐயம்பெருமாள் மதுரகாசி. சினிமா பெயர் மதுரகாசின்னு வச்சிருக்காங்க. பிறப்பு 13 பிப்ரவரி 1920 பிறந்திருக்காரு. இறப்பு 29 நவம்பர் 1989 இறந்திருக்கிறாரு. இறப்பு, அதாவது பிறந்த இடம் மேலக்குடி, தமிழ்நாடு. சினிமா அனுபவம் 1949 1989. பணி பாடலாசிரியராக இருந்திருக்காரு. துணைவி தனக்கோடி அம்மாள் அப்படின்ட்டு. பெற்றோர் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாள் அப்படின்னு இருக்காங்க. உடன் பிறந்தவர்கள் முத்தையன் அப்படின்றவர் இருக்காரு. புனைப்பெயர் திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவங்க யார் அப்படின்னா குடந்தை வாணிவிலாச சபையினர் தான் வழங்கியிருக்காங்க.
இவரின் ஆசிரியர் வந்து பாபநாசம் சிவனின் சகோதரர் ராஜகோபாலையர். அப்புறம் இவரின் மருதமலை மாமணிய முருகையா அப்படின்ற பாடல் எல்லா பேரும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் தான் வந்து இந்த தமிழ்நாடு அரசின் பரிசை பெற்றிருக்கு. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு எழுதிய பாடல்கள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் உழவும் தொழிலும், தாலாட்டு, சமூகம், தத்துவம், நகைச்சுவை எனும் தலைப்புகளில் பாடல்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் 13 வயசுலேயே பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இவரின் முதல் பாடல் வந்து வழிநடை பாட்டாகிய காமன் பண்டிகை. கலைமாமணி பட்டம் வந்து 1968 வாங்கியிருக்கிறாரு. மருதமலை மாமணிய முருகையா பாட்டு வந்து தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கு. கலைஞர் கருணாநிதி இவரை பற்றி மதுரகாசின் பாடல்கள் இனிக்கும், சர்க்கரை இனிக்கும் என்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மருதகாசியோட பாடல்கள் வந்து இனிக்கும் என்பது சர்க்கரை எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி இனிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. முதலில் எழுதிய படம் வந்து மாயாவதி படத்துக்கு எழுதியிருக்கிறாரு. சம்பூர்ண ராமாயணம் 1958. அனைத்து பாடல்களுமே இவர் எழுதினது தான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே 53 வரிகளில் ராமன் சுருக்கமாக எழுதினது. துணைவன் படத்திற்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. துணைவன் படம் அப்படின்ற படத்திற்கு சிறந்த பாடலாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாரு. மாடர்ன் தியேட்டரில் இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னாக்க மருதகாசி, காமு, ஷெரீப் அப்படின்றவங்க தான் 2 பேரை சொல்றாங்க. மருதகாசியின் திரை இசை பாடல்கள் புத்தகங்களையும் மே 2007 தமிழக அரசு அரசுடைமையா ஆக்கியிருக்கு. சத்தியமே லட்சியமாக கொள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு நீலமடை திருடன்ல அந்த பாடல் வரி வரும். ஆளை பார்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் பாடல். சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்பையின் காதல் அப்படின்ற படம். சிரிப்பு இதன் சிறப்பை சீர்துருக்கி பார்ப்பதே ராஜாராணி. கண் வழி புகுந்தது கருத்தினை கலந்து அப்படின்னு தூக்கில பாட்டு பாடியிருக்காரு. இது பூராமே என்னன்னா இவரோட எழுதின பாடல்கள். இதில் என்னன்னா என்ன கேட்பாங்க, இவரோட சிறப்பு பெயர்கள் மதுரகாசி அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அப்போது ஏர்முனைக்கு நேர் இங்கே இடமில்லை, அதை பிள்ளை கனியமுது, மணப்பாறை மாடு கட்டி, இது வந்து ஃபேமஸான பாட்டு உங்கள் பள்ளி பாட புத்தகத்திலே இருக்குது. நீலவண்ண கண்ணா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மங்கையர் திலகம், ஒற்றுமை வாழ்வதே உலகு உண்டு நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு பாகப்பிரிவினை, ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு பாடல். நினைத்து நினைத்து நெஞ்சம் உருகுதே அப்படின்ட்டு சதாரம் அப்படின்ற பாடல். வசந்த முல்லை அந்த பாட்டு வந்து ஷாரங்க தாரா அப்படின்ட்டு. வாராய் நீ வாராய் போகுமிடமெல்லாம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரகுமாரி. இதெல்லாம் பாடல் நான் வாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பாடல் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கடவுள் என்னும் முதலாளி எம்ஜிஆர் பாட்டு. விவசாயி பாடத்தில் என்னை விட்டு ஓடி போக முடியுமா குமுதம் அப்படின்ற பாட்டு. முல்லை மலர் மேலே அந்த பாட்டு வந்து உத்தமபுத்திரன். இதெல்லாம் இவர் எழுதின பாடல்கள். ஆனால் இவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரோட சிறப்பு பெயர்கள் அதுதான் தெரிஞ்சுக்கணும். சிறப்பு பெயர்கள் திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைகாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் இவர் தான். அப்புறம் இவர் தொடர்பான செய்திகளும் நம்ம பார்த்துட்டோம். இவர் தொடர்பான செய்திகள் அடைமொழி பெயர்கள். இவர் தொடர்பான செய்திகளையும் பார்த்தாச்சு. இவர் பாடலாசிரியராக இருந்திருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார், இவர்கள் பிறப்பு, இவர்கள் ஊர் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சிருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சிறிய குறிப்புகள் தான். இந்த குறிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமையும் உங்களுக்கு வேறு ஏதாவது இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா படிச்சுட்டு திருப்பி இதை படிங்க. அதுதான் முக்கியம். நான் டெய்லி சொல்கிறது அதுதான், திருப்பி படிங்க. ஏன்னா தமிழ் ரொம்ப முக்கியம். தமிழில் தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 100 மதிப்பெண்கள். இந்த 100 மதிப்பெண்கள் தான் உங்களை டிசைடிங் ஃபேக்டர் ஆக்கும். எல்லா பேருமே நல்லா படிச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் இந்த இதை மிஸ் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் அப்படியே கேட்டுக்கங்க. நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதில் மரபு கவிதைகளில் முடியரசன் வாணிதாசன் முடிஞ்சது, சுரதா கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இதை 2 வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி மதுரகாசியை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உடுமலை நாராயணகவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் சுரதா கண்ணதாசனையும் 2 தான் போட்டு விட்டுறேன். அதைய வாட்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தா அதாவது என்னதுன்னா நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. புக்கில் தவறான விஷயங்கள் இதில் இருந்தால் உங்கள் மனதில் நிறுத்திக்கங்க. படித்து திருப்பி படிங்க. பரீட்சை வர்ற காலம் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஒரு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் கால்ஃபர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 80 நாளை விட கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மைண்டெல்லாம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை அப்படியே சந்தோஷமாக செஞ்சுட்டே போயிட்டுருங்க. இந்த கணத்தை அனுபவிங்க, அவ்வளோதான். இது வேலை வேணாம் அப்படிலாம் யோசித்து படிக்க வேண்டாம். என்னோட இந்த நாள் இனிய நாள், அதை பெஸ்ட்டாக நான் மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.